அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பிப்ரவரி 26 முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமரப்போகிறார். இயற்கை சுபகிரகமாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்தில் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதி நீச்சம் பெறுவது உறுதியாகவே தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத தடை தாமதங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் சற்று கூடுதலாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இல்லை என்றால் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல்வேறு வகையான சிக்கல்களையும் சங்கடங்களையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் கூட சிறு கவனக்குறைவு கூட இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். எனவே அதிக விழிப்புணர்வு மிக முக்கியமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதி நீச்சம் பெறுவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய வேளையில் மார்ச் 9 அவர் வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. தொடர்ந்து வலுவிழந்த அமைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் தான் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் முன்கோபத்தினால் பல சங்கடங்களை உருவாக்குவதும் எதிர்பாராமல் ஒப்பந்தங்களை கை நழுவ செய்வதற்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கிவிடலாம். எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் 1க்கு 3 முறை செயல்பாடுகளை நன்கு கவனித்து திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய அளவிலான சிரமங்கள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். இல்லை என்றால் எதிர்பாராத தடை தாமதங்களையும் சிக்கலையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தற்போது வலுவிழந்து நீச்சம் பெறுவது உறுதியாகவே சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அவரின் சப்தம பார்வை ஜென்ம ராசியில் படுகிறது. இதுவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்று சப்தமத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரனும் மார்ச் 4 வக்ரகதியில் திரும்புகிறார். இதுவும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. அதே போன்று யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனியும் மார்ச் 29 திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக அமரப் போகிறார். அதே வேளையில் சூரியனும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பார். இப்படி பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தினாலும் சாதகமற்ற சூழலையும் வலுவிழந்த அமைப்பிலும் வலம் வருவதால் தான் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் மார்ச் 29 அன்று 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தினாலும் கூட எதிர்பாராத தடையும் தாமதமும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் மிகவும் முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ராசியின் உச்ச அதிபதி அறிவு மற்றும் வித்தைக்கு மட்டும் அதிபதி அல்ல. கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்துல சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே வேளையில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம். எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமான ஒரு சூழலையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல்வேறு வகையான சிரமங்கள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சி
முயற்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் எதிர்பாராத தடை தாமதம் சிக்கல்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறதுங்க. அதே வேளையில் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளே இந்த தருணத்தில் நடைபெறாதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த வேளையில் குரு 9ல் தான் வலம் வருகிறார். எனவே உறுதியாக திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதில் சில சங்கடங்கள். ராசியின் உச்ச அதிபதி அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுவதால் இந்த வேளையில் எதிர்பாராத சில சங்கடங்களை தானாக நடக்க போகும் கெட்டவையாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விழிப்புணர்வுடன் இருங்க. என்றால் சுப நிகழ்வுகளை மேற்கொண்டாலும் கூட அதில் எதிர்பாராத மனஸ்தாபமும் சின்ன சின்ன தடைகளையும் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பெரிதாக ஒவ்வொரு பிரச்சனையையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் சற்று அதிக கவனத்துடன் எடுத்துக்கொண்டால் மன வருத்தம் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில்துறை ரீதியாகவும் அனுபவம் இல்லாத புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க. கடை வைத்தல் போன்ற சில புதிய முயற்சிகள் தோல்வியை சந்திக்கலாம். எனவே அனுபவம் உள்ள துறைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் சற்று சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து சாதுரியமாக நடந்து கொள்வது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை உறுதியாக விலக்கிவிடும். எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படி கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்குமா என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமான தொல்லைகளும் உங்களுடைய நற்பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில சூழ்ச்சி வலைகளையும் தந்திரமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உறுதியாக அவற்றை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்குங்க கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தலாம். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாக உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு